பனிமயதாசன் என்ற இயற்பெயரை கொண்ட சந்திரபாபு ஆகஸ்ட் 5, 1927 அன்று தூத்துக்குடியில் பிறந்தவர். சந்திரபாபு அவர்களின் தந்தை ஜே.பி. ரோட்ரிக்ஸ் சுதந்திர வீரன் என்ற பத்திரிகையை நடத்தி பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கெடுத்த காரணத்தால் அன்றைய பிரித்தானிய அரசு இவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து அவரை கைது செய்தது. சந்திரபாபு அவர்களின் தாய் ரோஸ்லின் பெர்னாண்டோ கள்ளுக்கடை மறியல் போராளியாக சமூக மாற்றத்திற்காக போராடியவர். சந்திரபாபு அவர்களின் தந்தை விடுதலை ஆனவுடன் அவரையும் அவரது குடும்பத்தையும் இலங்கைக்கு நாடு கடத்தியது பிரித்தானிய அரசு. இலங்கையில் சந்திரபாபுவின் தந்தை ஒரு தமிழ் பத்திரிகையில் பணியாற்றியவர். சந்திரபாபு கொழும்பில் தனது பட்டப்படிப்பை முடித்தவர். பின்னர் அவரது குடும்பம் இந்தியாவிற்கு திரும்பிய பிறகு தினமணி பத்திரிகையில் பணியாற்றியவர். சிறு வயதிலேயே பாடும் திறமை பெற்றிருந்த சந்திரபாபு கதகளி, மணிப்பூரி, கதக் மற்றும் பரதம் ஆகிய நடனங்களை கற்றறிந்தார். நடிப்பு துறையில் ஆர்வம் கொண்ட சந்திரபாபுவை அவரது குடும்பம் ஏற்க மறுத்ததால் அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தார். சுமார் 6 ஆண்டுகள் வாய்ப்புக்காக காத்திருந்தும் எந்த வாய்ப்புகளும் அவருக்கு கிடைக்கவில்லை. ஒருமுறை ஜெமினி படத்தளத்தில் எஸ் வாசனை சந்திக்க வந்திருந்த போது காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தியதால் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றவர். தற்கொலை முயற்சி சட்டப்படி குற்றம் என்பதால் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். விசாரணையின் போது ஒரு தீக்குச்சியை கொளுத்தி தனது கையை சுட்டுக்கொண்டு, உங்களுக்கு நான் சுட்டுக் கொண்டதுதான் தெரியும், என் காயத்தை உங்களால் உணர முடியாது, அதுபோலத்தான் என் துயரம் என்றார். மேலும் சந்திரபாபு நீதிபதியிடம், நான் ஒரு சிறந்த நடிகர் என்று நிரூபிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு நீதிமன்றத்திலேயே ஷேக்ஸ்பியரின் நாடகத்தில் இருந்து ஒரு காட்சியை தத்ரூபமாக நடத்தி காட்டியவர். சந்திரபாபுவின் நடிப்பை கண்டு வியந்த நீதிபதி அவரை நன்னடத்தை காரணமாக விடுதலை செய்தார். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட எஸ் வாசன் தனது படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்து சந்திரபாபுவின் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தினார். ஒருமுறை இந்திய குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனை சந்திப்பதற்காக திரைக்கலைஞர்கள் குழு டெல்லி சென்றது. அக்குழுவில் சந்திரபாபுவும் இடம்பெற்றிருந்தார். அப்போது சந்திரபாபுவை பாடும்படி குடியரசுத் தலைவர் கேட்க அவரும் பிறக்கும் போதும் அழுகின்றாய் என்ற சோக பாடலை உணர்ச்சியுடன் பாடி காட்டுகிறார். பாடி முடித்த பின் சிறு குழந்தை போல சட்டென்று குடியரசுத் தலைவரின் மடியில் அமர்ந்து அவரது கன்னத்தை தடவி குடித்து, நீ ரசிகண்டா கண்ணு என்று தன் பாணியில் கூற அனைவரும் அதிர்ச்சியடைந்தாலும் குடியரசுத் தலைவர் சிறிதும் கோவப்படாமல் சிரித்ததோடு சந்திரபாபுவின் துணிச்சலையும் குழந்தைத்தனத்தையும் பாராட்டியவர். திரையுலகில் உச்சத்தில் இருந்த சந்திரபாபு ஷீலா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். முதலமைச்சர் காமராஜர் கலந்து கொண்ட ஆடம்பரமான திருமண விழாவாக இருந்தாலும் சில நாட்களிலே தன் மனைவி ஷீலா வேறு ஒரு நபரை காதலிப்பதாக சந்திரபாபுவிடம் எடுத்துரைக்க, சந்திரபாபுவும் சண்டையிடாமலும் கோவப்படாமலும் தன் மனைவி விரும்பும் வாழ்க்கையை வாழ அனுமதிக்க வேண்டும் என்று முடிவு செய்த சந்திரபாபு மிகவும் கனத்த மனதுடன் அவரை பிரிந்து செல்ல சம்மதித்தார். இந்த துயர சம்பவம் அவர் மனதை மிக ஆழமாக பாதித்தது. இதனால் சந்திரபாபுவிற்கு மீள முடியாத தனிமையையும் மன உளைச்சலையும் தந்ததோடு மது பழக்கத்திற்கு அடிமையாக்கி வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைவதற்கு அடித்தளமாக அமைந்தது. சிறிது காலத்திற்கு பின்னர் சந்திரபாபு தானே ஒரு படம் தயாரிக்கவும் இயக்கவும் விரும்பினார். மாடி வீட்டு ஏழை என்ற படத்திற்கு எம்ஜிஆரை கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்தார். அந்த படத்தின் படப்பிடிப்பின் போது எம்ஜிஆர் மற்றும் அவரது சகோதரர் எம்ஜி சக்கரபாணியுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. சந்திரபாபு தனது இயல்பான சமரசம் செய்யாத பேச்சு மற்றும் பிடிவாத குணங்களால் எம்ஜிஆர் குழுவினரும் மோதல் நேர்ந்தது. இதன் விளைவாக படப்பிடிப்பு பாதியில் நின்றதோடு சந்திரபாபு தனது மொத்த சொத்துக்களையும் பணத்தையும் அந்த படத்தில் இழந்தார். இந்த சம்பவம் அவரை பெரும் நிதி நெருக்கடிக்கு தள்ளியதோடு திரையுலகில் அவருடைய செல்வாக்கையும் குறைத்தது. மேலும் சந்திரபாபுவின் அபரிமிதமான தாராள மனப்பான்மையால் கலைஞர்களுக்கு பண உதவி செய்வதில் அவருக்கு ஈடு இணை எவரும் இல்லை என்றும் கூறப்படுகிறது. தான் சம்பாதித்த பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ளாமல் உதவி தேவைப்பட்டவர்களுக்கு வாரி வழங்கியுள்ளார். ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்த சந்திரபாபு அதே வேகத்தில் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்து தன்னுடைய செல்வங்களை தீர்க்கும் பழக்கம் அவரிடம் இருந்தது. சந்திரபாபுவின் அளவுக்கு அதிகமான உதவும் குணமும் அவரது வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாகவே அமைந்தது. மேலும் சந்திரபாபு தனது திரைப்பட வருமானத்தில் ஒரு பகுதியை அவர் தேவாலய திருப்பணிகளுக்காகவும் அங்கே நடக்கும் சமூக நிகழ்வுகளுக்காகவும் மனமுவந்து வாரி வழங்கியுள்ளார். தனது புகழின் உச்சியில் பணம் கொளித்த போதும்
அள்ளி வழங்கிய தாராள பிரபு சந்திரபாபு தன்னுடைய சொந்த வாழ்க்கையின் துயரங்கள் மற்றும் மது பழக்கம் காரணமாக சந்திரபாபுவின் உடல்நலம் மோசமடைந்தது. மார்ச் 8, 1974 அன்று தனது 46வது வயதில் சென்னையில் காலமானார். தமிழ் சினிமாவில் நகைச்சுவை மற்றும் தன்னுடைய பாடல்களின் மூலமாக இன்றளவும் மக்களை தன்வசப்படுத்தியிருக்கும் சந்திரபாபு திரையில் மற்றவர்களை சிரிக்க வைத்திருந்தாலும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் சோகத்தை மட்டுமே அதிகமாக சுமந்தவர். சந்திரபாபு இறந்து பல ஆண்டுகள் ஆகியும் இன்றும் அவரது பாடல்களும் நடிப்பும் காலத்தால் அழியாத கலை பொக்கிஷமாக திகழ்கின்றன. நன்றி, வணக்கம்.